அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் புதுசாக ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து அதுலேருந்து எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வைக்க நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க்லாம் சர்ச் பண்ணி வைக்க அப்படி சர்ச் பண்ணும்போது அவங்க நிறைய பேர் பிடிஎஃப்லேருந்து வேர்டை கன்வெர்ட் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா HTML ப்ரௌசர் க்ரியேட் பண்ணி தர்றது, இல்லை அப்படின்னா ஏதோ ஒர்க் அது அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒர்க்கை வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி போஸ்ட் பண்ணும்போது நாம் வந்து அந்த ஒர்க்கு ஓகே நம்மளுக்கு இது ஓகே இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பிட் பண்ணுவோம். ஸோ அப்படி பிட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சைட்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த பிடிஎஃப் டு வேர்டாக கன்வெர்ட் பண்ணுற ஒர்க்குக்கு வந்து நான் பிட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா $80 $90 வரைக்கும் தருவோம். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5000 ஃபீடப் நாங்கள் கொடுத்துருவோம். அதை வந்து நீங்கள் 25 எங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த மெசேஜை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த அவங்க கொடுத்துருந்த ஒர்க், கன்வெர்ட் பிடிஎஃப் இன்ட்டு வேர்ட். ஓகே, ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிற கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவ்யூமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மார்ச் 27 2022 இப்போ இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எதுவுமே வெரிஃபிகேஷனே பண்ணல பாருங்களேன். ஜஸ்ட் இமெயில் மட்டும் தான் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. பட் அமௌண்ட்டோ இல்லைனா ஐடென்டிஃபையோ இல்லைனா ஃபோனோ எதுவுமே வெரிஃபை பண்ணல. ஜஸ்ட் ஒரே ஒரு இமெயில் மட்டும் தான் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் பிட் பண்ணேன். ஸோ பிட் பார்த்தீங்க அப்படின்னா பிட் பண்ணி கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் எனக்கு மெசேஜ் வந்துட்டு அவங்க சைட்லேருந்து. அந்த மெசேஜ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க, அதாவது எங்களுக்கு வந்து 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பிடிஎஃப் இன்ட்டு எம்எஸ் வந்து 90% அக்யூரேசியில் இருக்கணும். அதுமாரி நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் தரோம், எவ்வளோ பேஜஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் விஷயமே இருக்குது. அதாவது நீங்கள் வந்து $1690 எங்களுக்கு முன்னாடியே பே பண்ணிடணும். ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 பேஜுக்கு அப்புறமா நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு மெசேஜை நம்பி நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணிட்டீங்க, உங்கள் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்டேருந்து அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வாங்கி அவங்களுக்கு நீங்கள் பணத்தை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் உங்களோட நம்பரை பிளாக் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரியான ஃபேக்கான ஒரு ஒர்க்கை நம்பி உங்களுடைய பணத்தை இழந்துடாதீங்க. ஓகே, ஏன் நான் அது ஃபேக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கீழே வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து கிளைண்ட் வெரிஃபிகேஷன் சுத்தமாக இல்லவே இல்லை. ஓகே, ஸோ ஏற்கனவே கிளைண்ட்டை வெரிஃபை ஆன ப்ரொஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் நீங்கள் வந்து பிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளைண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கான ரிவ்யூஸும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் கரெக்டான ஒரு கிளைண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வரும், இல்லை அப்படின்னா உங்களோட பணம் தான் போகும். ஓகே, ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரிவ்யூ உள்ள ஒரு கிளைண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ பேக் வந்து போவோம். ஓகே, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ சைட் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஎஸ்ஏயில் இருக்கவங்களுக்கு தான் இந்த ஜாப். ஓகே, பட் இருந்தால் கீழே பாருங்களேன், இதுக்கு வந்து 5.0 ரேட்டிங் கிடச்சிருக்கு. 258 பேர் இந்த கிளைண்ட் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் வந்து உள்ளார போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ ஆன ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை ஆன கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து பிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அமௌண்ட் வரும் நீங்கள் அவங்க கரெக்டான ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா. ஓகே, ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே ஐடென்டிஃபையே பண்ணல, வெரிஃபையே பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி கிளைண்ட்டோட ஒர்க்கை நீங்கள் எடுக்காதீங்க, பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.